திருவள்ளுவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாஜக கோரிக்கை வைக்கிறாரு. காவி சாயம் பூசரிங்கன்னு சொல்றாரு. நான் சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து மேடையில் அப்படியே திரும்பி பார்த்து முதலமைச்சர் தயவு செய்து திருவள்ளுவரை விட்டுருங்க முதலமைச்சர் சொல்லுங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். ஒரு தமிழ் மீது புலமை பெற்றவர் எதையோ ஒன்று பேசுறாரு. முதலமைச்சர் காக்கா பிடிக்கிறதுக்கும் திமுக கட்சியில் எப்படியாவது அந்த கட்சியோட இணக்கமா போறதுக்கும் ஒரு வழி பண்றாரு. அவர் இணக்கமா போற மாதிரி தெரியல, திமுக காரரை விட மோசமான விதத்தில் அந்த வைரமுத்து பேசுறாரு. கொடுத்ததையும் ஒழுங்கா பேச தெரியாது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் திருவள்ளுவருக்கு ஈக்குவலா ஐயா ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம். இப்படி ஒரு கேவலத்தை இவங்க அரங்கேற்றிட்டு நாங்க என்னவோ திருவள்ளுவருக்கு இழுக்கு கொடுக்கறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அங்கங்க கார்ல உட்காந்துட்டே இருக்காரு. புசியானந்தன் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. ஓகே 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 ரெடி 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 அப்படின்னு டக்குன்னு மேல வர்றது, கிரிப்ட ஃபுல்லா ஒப்பிக்கிறது. உலகத்திலேயே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல தாவேக்காவை சேர்க்கணும்ன்றது பாஜகவுடைய கோரிக்கை. இந்த வடிவேல் படத்துல அம்மா பயன வந்திருக்காக, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றமுள்ள உறவரெல்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் ஷைக்கின் போகும் பாருங்க பொண்ணு. குச்சி கூட பெருக்கிறதுக்கு உதவுங்க, அது கூட உதவுல இந்த கட்சி. அப்படி இருந்தும் இந்த புது பொலிவு, புது ஜோரு, சினிமா மோகம், மக்கள்லாம் ஏதோ போய் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. என் மக்களை ஏன் கேவலப்படுத்துற? இன்னொரு தளபதினு வர இன்னொரு துடிச்சிட்டு வச்சு பேசுறவரு மக்களை கண்டுக்காம போறாரு. இந்த தளபதிகளால நாங்கள் தலைவலியில் சாவணுமா மக்கள்லாம்? நிலைமையா சார் இது எங்களுக்கு? இந்த தலையெழுத்தா மக்களுக்கு? பிஜேபி அதிமுக பொருந்தா கூட்டணி. அதுவும் திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு நாள் வந்து பச்சைக்கீரை, ஒரு நாள் புளிக்கீரை, ஒரு நாள் கிள்ளிக்கீரை. என்னத்துக்கு? வைரமுத்து பேசுறா இங்க எல்லாம் வைரம் ஜொலிக்குமா அப்படி தமிழ்நாடு ஃபுல்லா? நான் என்ன கேட்கிறேன், இவங்களுக்கு வாடகை வாங்கி வச்சு பேசுறவங்களுக்கு எல்லாம் ஒரு சுயநினைவோட பேசணும். நீ பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவ காசை வாங்கிட்டு. மக்களுடைய நிலைமை யோசிங்க கொஞ்சமாவது. முட்டாள் சிந்தனை, முட்டாள்தனமான முடிவை எத்தனை வருஷம் எடுக்கிறது? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரைச் சேர்ந்த மற்றும் வழக்கறிஞரான ஹரிஹரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம வைரமுத்து அவர் எழுதிய திருக்குறளுக்கான மீனிங் வந்து கவிதை அளவில் இருக்கே அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினாலும், இன்னொரு பக்கம் பாஜகவின் நீங்கள்லாம் எடுத்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஏன் வள்ளுவனை போய் இவரோட ஒப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு ஏஐ ஃபார்மேட்டில் வந்ததை ஏன் இந்தளவு வந்து அடித்து பேசுகிறீங்க நீங்கள்? அதாவது வைரமுத்து ஐயா வந்து திருக்குறளை பற்றி பேசுகிறது, தமிழை பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு தகுதிகள் இருக்குது. காரணம், அவருடைய தமிழனுடைய அந்த ஒரு புலமை, தமிழை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் பேசுகிறாரு, ரியலானவர் பேசுகிறாரு, ரைட்டு. ரியலானவர் ஒருத்தர் வந்து ஒரே புகழ்றாடு, ஆஹா ஓஹோ வைரமுத்து யார்? திருவள்ளுவரை வைரமுத்து ஐயா டைலாக் சொல்லியிருக்காரு லாஸ்ட்டாக, திருவள்ளுவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாஜக கோரிக்கை வைக்கிறாரு. காவி சாயம் பூசரிங்கன்னு சொல்கிறாரு. நான் சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து மேடையில் அப்படியே திரும்பி பார்த்து முதலமைச்சர் தயவுசெய்து திருவள்ளுவரை விட்டுருங்கன்னு முதலமைச்சர் சொல்லுங்கள். முதலமைச்சர் பேசுகிறத பார்த்தீங்களா? அவர் சொன்ன குரலை கேட்டிங்களா? பாவங்க, திருவள்ளுவர் கல்லறையில், அவர் நிஜமாகவே கல்லறையில் அப்படியே துடிக்கக்கூடிய காட்சி இன்றைக்கி தமிழக மக்கள்லாம் பார்த்தோம். தமிழுக்கு திருவள்ளுவர் ஒருத்தர் தான் இருக்கார், தமிழனுடைய தொன்மையை பாராட்டுறது திருவள்ளுவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கிறோம். அதே சமயத்தில் தயவுசெய்து ஐயா வைரமுத்து எங்ககிட்ட விடுங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லுங்கள், தயவுசெய்து தமிழை கொல்லாதீர்கள், திருவள்ளுவர் பெயரை சொல்லி தமிழை மீண்டும் மீண்டும் கொல்லாதீர்கள் அப்படின்றத பதிவு பண்ணி. இன்னொன்று, ஒரு 2 பேர் போகிறாங்க. ரஜினிகாந்த் படம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் இங்கிலீஷில் பேசிட்டே இருப்பாங்க. ரஜினிகாந்த் எஸ் எஸ்ன்னு பார்த்துருக்கீங்களா? அதே போல் இன்றைக்கி தமிழை பற்றி ஒன்றுமே தெரியாத, தமிழை பேச சொன்னால் ஏதோ சான்ஸ்கிரிட் போல ஒரு பாஷையை பேசி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் புகழ்வதும், அதற்கு நாங்கள் என்னமோ அவர் மேலே காவி சாயத்தை பூசுவது போலவும் ஃபீல் பண்ணுறதை நினச்சா ரொம்பவே நகைச்சுவைக்குரிய விஷயம். ஃபீல் பண்ண வேண்டியது அவர் இல்லை, நாங்கள் தான். தமிழை கொன்று திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை, அவர் சொன்ன திருக்குறளையே இன்றைக்கி திருக்குறள் அந்த புக்குக்கே ஒரு அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் திமுககாரங்க அங்கங்கே பேசுகிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது, தமிழை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் கவலைப்படையவர்கள் வேண்டாம், அதை பார்த்துக்கொள்ள நாங்கள் இருக்கிறோம். இன்னொன்று, சாயம் பூசுகிறோம். நாங்கள் என்ன ஜவுளி கடையில் வேலை செய்கிறோம்? நியாயமாக சொல்லுங்கள் பிரதர். அவர் இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம், இல்லாததை சொன்னால் அது உண்மைன்னு உலகம் ஏற்றுணும்னு நினைக்கிறாங்க இவங்க. நாங்கள் இருக்கிறத சொல்கிறோம். அவருடைய உடை காவி உடை, ஆமாவா இல்லையா? அந்த வாதத்துக்கு யாருமே வரமாட்டாங்களே. நம்ம உண்மையான வாதத்தை பண்ணால் அவன் பிடிவாதம் பிடிக்கிறான். வாதத்திற்கு தான் மக்களிடையே மரியாதை சார், பிடிவாதத்திற்கு மரியாதை இல்லை. நீ சொல்கிறது தான் உண்மைன்னு ஊர் மக்கள் ஏற்பாங்களா? நிஜ ஆசிரியர்
ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு தமிழ் மீது புலமை பெற்றவர், எதையோ ஒன்று பேசுகிறாரு, முதலமைச்சர்கிட்ட காக்கா பிடிக்கிறதுக்கும் திமுக கட்சியில் எப்படியாவது அந்த கட்சியோட இணக்கமாக போகிறதுக்கும் ஒரு வழி பண்ணுறாரு. அவர் இணக்கமாக போகிற மாதிரி தெரியல, திமுக காரரை விட மோசமான விதத்தில் அந்த வைரமுத்து பேசுகிறாரு. ஆனால் ஸ்டாலினோட நடவடிக்கை தான் நான் ரொம்ப கூர்ந்து பார்த்தேன். திருவள்ளுவரோட நம்ம ஞாபகத்துக்கு யார் வரா? இப்போ திருவள்ளுவரே வர்றதில்லை, ஸ்டாலினே தான் வராது. ஐயோ அந்த பாவம், அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தமிழை அமிழ்தென்று கற்றுக்கொண்டு அவ்வளோ பெரிய விஷயங்களை அந்த திருக்குறள் என்கிற ஒரு சின்ன அந்த 1330 குறளில் அவரோட விஷயத்தை அவ்வளோ அழகாக தமிழை கரைத்து குடித்த இவர்கள், இந்த மாதிரி தமிழை கரைத்து குடிக்க தெரியாமல் வாந்தி எடுக்கக்கூடிய இவர்களெல்லாம் தமிழை பற்றி வேதனைப்படுறத நினச்சா எங்களுக்கு நகைச்சுவைக்குரிய விஷயமா இருக்குது. இவங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தெரிவிக்கிறேன். ஆனால் அதில் பார்த்தோம்னா கூட ஒரு ஏஐ வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஏதோ திருவள்ளுவர் எழுதுனதெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் சொல்கிறது ஒன்று சார், ஸ்டாலின் ஐயா எல்லா இடத்துலையும் காப்பி அடித்து பேசுகிறது, கொடுத்ததே ஒழுங்காக பேச தெரியாதது, இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் திருவள்ளுவருக்கு ஈக்குவலாக ஐயா ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். இப்படி ஒரு கேவலத்தை இவங்க அரங்கேற்றிட்டு நாங்கள் என்னவோ திருவள்ளுவருக்கு இழுக்கு கொடுக்கறது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அங்கங்கே. அதாவதுங்க, அந்த காலத்தில் உள்ள பெரிய மகான்கள், பெரிய தலைவர்கள், பெரிய எழுத்தாளர்கள்லாம் அவங்க உடைகளை, அவங்களுடைய பாரம்பரியத்தை நெத்தியில் பட்டை போட்டிருப்பாங்க, காவி உடை போட்டிருப்பாங்க, சாமியை அப்படி கும்பிட்டுருப்பாங்க. அவங்க வழிபட்டதை, அவங்க எங்கள் முன்னோர்கள் தானேங்க, நம்ம முன்னோர்கள் தானேங்க, அவங்க வழிபட்டதை நம்ம வெளியே சொல்கிறோம். அதை பார்க்கும்பொழுது இது வரலாறு இல்லாத இந்த விரக்தியாளர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஐயோ அவர் எங்காளு அதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. திருவள்ளுவர் அவர் எந்த சாமியை கும்பிட்டுருக்கிறாரு, எந்த மதத்தோடைய போதனையை ஏற்றுக்கிறாரு, எந்த உடையில் இருந்திருக்கிறாருன்றது ஊரறிஞ்சு உலகறிஞ்ச விஷயத்தான் தெரியுது. ஓகே, அடுத்ததாக பார்த்தோம்னா நேற்றுக்கு விஜய் நடத்திய போராட்டம் ஒரு அற்புதமான போராட்டம்னு சொல்லலாம். ஏதோ 10 பேர் மட்டும் மயக்கம் அடைஞ்சதாக தெரிய வருது. இருந்தாலுமே இந்த தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக ஏற்படுத்துமா தமிழ்நாட்டில் அஜித்குமாரோட மரணத்தை சம்பந்தமான விஷயத்தில்? இந்த வடிவேல் படத்தில் அம்மா மயன வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றமில்ல ஒருவரெல்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் வாங்க ஷைக்கின் போகும் பாருங்க பொண்ணு. அதுபோல் இன்றைக்கி பாவம் கூட்டமாக அங்கே நிற்கிறாங்க இளைஞர்கள், மகளிர் கட்சியை. பாவம் அந்த புது ஜோரில் இன்றைக்கி புது ஹோட்டல் தரலாம் போவோம்ல, அதுபோல் இன்றைக்கி எல்லோரும் வந்து அங்கே நிற்கக்கூடிய காட்சி. காரில் உட்காந்துட்டே இருக்காரு புஷியானந்தன், நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. ஓகே 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 ரெடி 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 அப்படின்னு டக்குன்னு மேலே வர்றது, ஸ்கிரிப்டை ஃபுல்லாக ஒப்பிக்கிறது. உலகத்திலேயே கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் தாவேக்காவை சேர்க்கணுன்றது பாஜகவுடைய கோரிக்கை. ஏன்னு கேளுங்க, குறைந்த நேரத்தில் போராட்டம் செய்த ஒரு கட்சி உலக வரலாற்றில் போராட்டம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன தலைவர்? ஒரு ஆர்ப்பாட்டம்னா மக்கள் சார்ந்து பேசி, மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி, மக்கள் அங்கே குறைகள்லாம் சொல்லுவாங்க, அதை கேட்டு தலைவர்களெல்லாம் பேச வச்சு, எப்படி இட் வில் டேக் சம் 3 hours பிரதர். ஆமாவா இல்லையா? ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றது குறைஞ்சபட்சம் 3 to 5 மணி நேரம் நடக்கும். கூட்டத்தை அங்கேருந்து பாவம் எங்கெங்கிறதோ பாவம் வந்திருக்கிறாங்க. கார் வந்து வாமா மின்னல் பசக்குன்னு வந்தார். 5 நிமிஷம் மிஞ்சி போனால் 7 நிமிஷம் அதை பேசியிருக்கிறாரு. 3.5 நிமிஷம் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்களா? அதுக்கப்புறமேட்டு என்ன வசனங்கள் பேசுகிறதா சொல்கிறாங்க. பாவமாக இருக்குங்க. அதை பேசிட்டு நான் என்ன சொல்கிறேன், தொண்டர்கள்லாம் பாவம் நிற்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தால் என்ன, பெண்கள்லாம் பாவம் சின்ன சின்ன பிள்ளைங்க நிற்குது. ஒரு கை அசைச்சிட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டேஜில் நின்று பார்த்துட்டு போனால் தான் என்னங்க, எங்களை பார்க்கக்கூடியதற்கு கூட தகுதியற்று போயிட்டுமா தமிழக மக்கள்? மீட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி கார் நிற்கிது, ஏறி போயிட்டே இருக்காருங்க. அங்கே நிற்கிறவங்களும் விரத்தியில் கத்துறாங்க, கட்சி தொண்டனே திட்டுறான். இன்றைக்கி விஜய் மக்கள் மன்ற சார்ந்த நிர்வாகிகளிடையே நான் பேசக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிறது, அண்ணே ஒஸ்ட்டுனே 2 மாதம் முன்னாடி பெஸ்ட்டுனேன்னு சொல்கிறது அவன் தான். இன்றைக்கி ஒஸ்ட்டுனேன்னு சொல்லி தொண்டர்களே ஃபீல் பண்ணக்கூடிய காட்சி இன்றைக்கி இருக்குது. பெண்களை பார்க்கல, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு போகிறீங்க, பிரச்சனையே பேசுகிறீங்க, மக்களை பார்க்கணும் இல்லைங்க, உங்கள் முகம் பார்க்க தானே வராங்க, நியாயமாக பேசுவோம். ஏய் மரத்தில் ஏறாத பாவம், மரத்தில் ஏறி பாவம் தொண்டர்கள்லாம் மங்கி மாதிரி தொங்கிட்டு இருக்கிறாங்க. மரத்தில் பாக்ஸிங் பண்ணுறாங்க, மங்கி மாதிரி தொண்டர்கள் ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே மக்கள்லாம் திண்டாட்டத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் போயிட்டே இருந்தால் எப்படி பிரதர் இது? களத்தில் நிற்கிற லட்சணம் இதுதானா? ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே பாருங்கள் புரட்சி வெடிக்கும். என்ன வெடிச்சுது? இதை வீட்டிலே வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிட்டு போயிடலாமே பிரதர். மக்களை இவங்க எந்த லெவலில் வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி வருவேன் நாதி இல்லாதவன் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனா? மக்களுக்காக களத்தில் நிற்க போகிறேன், நான் உச்சத்தை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி அங்கே முச்சத்தில் நின்று மக்களை பார்க்காம போகிறீங்க. நான் வந்து தாவேக்காக கூட்டம் செய்கிறது அது அவங்க கட்சி விஷயம் போக முடியாதுங்க. நீ மக்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல் இது. ஆட்சிக்கு வரலை, கட்சி சார்ந்த விஷயங்கள் பண்ணலை, ஒரு போராட்டத்தில் பங்கேற்கலை. அந்த கட்சி என்பதே ஒரு கட்சியில் ஒரு குச்சி கூட அது சமம் இல்லை. குச்சி கூட பெருக்கிறதுக்கு உதவுங்க, அது கூட உதவலை அந்த கட்சி.
அப்படி இருந்தும் இந்த புது பொலிவு, புது ஜோறு, சினிமா மோகம், மக்கள்லாம் ஏதோ போய் பார்க்கணும்னு பார்க்குறாங்க. என் மக்களை ஏன் கேவலப்படுத்துகிற? ஒரு தளபதி, ஒரு துண்டுச்சீட்டு தளபதி இங்கே மக்களை பந்தாடிட்டு இருக்காரு, ஆமாவா இல்லையா? இன்னொரு தளபதின்னு வர இன்னொரு துண்டுச்சீட்டு வச்சு பேசுகிறவர் மக்களை கண்டுக்காமல் போகிறாரு. இப்போ இந்த தளபதிகளால் நாங்கள் தலைவலியில் சாகணுமா மக்கள்லாம்? இது நிலைமையா சார் இது எங்களுக்கு? இல்லை தலையெழுத்தா மக்களுக்கு? உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்டியது யார்? இந்த அளவு நீ இவ்வளோ லைம் லைட்டுக்கு வந்ததுக்கு காரணம் யார்? காரணமானவனை கண்டுக்காமல் போனால் நீ எப்படி தலைவராக முடியும்? பாரதிய ஜனதா கட்சி கால் தூசுக்கு வர முடியாதுங்க. எங்கள் தலைவரெல்லாம் பாருங்க, கடைகோடி தொண்டன் இருக்கும் வரை நின்று அவங்கள பார்த்துட்டு போவாங்க. இது கட்சியா? அதான் சொன்னேங்க, விஜய் வந்து அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சொல்கிறாராம், பார்ப்போம் 2026 பார்ப்போம். அதான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் போடலன்னா பறப்பாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களை மறக்குமா சார்? பறக்கிற இவன் எங்க, மக்களை மறக்காமல் நிற்கிற நாங்கள் எங்க சார்? மக்கள் கணக்கிடணும், அதெல்லாம் இளைஞர்கள் கணக்கிடணும். மடத்தனமா முட்டாள்தனமா போய் 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 அவங்க பின்னாடி நின்று எதை நம்ம சம்பாதிச்சோம்? தன்மானம் என்பது முக்கியமா இல்லையா சார்? ஒரு சக மனிதனுக்கு, ஒரு மனிதனுக்கு மானம் முக்கியமா இல்லையா? சம மரியாதை முக்கியமா இல்லையா? ஒரு லீடர், ஒரு பொதுச் செயலாளர் வா போன்றாரு, என்ன பேச்சு இது? தலைவரை விட ஆதவ அர்ஜுனா அவரை தலைவர் போல் காட்டிக் கொள்வதற்கு இப்போ அங்கே தலைவர் போட்டி போயிட்டு இருக்கு. யார் தலைவருங்க? இவர் 5 நிமிஷம் பேசுறாரு, அவர் 5 மணி நேரம் பேசுறாரு. தொண்டரெல்லாம் தலையை சொல்லிடுறாங்க. யார் தலைவர்? அந்த அவலத்தை பார்த்தீங்களா இல்லையா சார்? ஆமாம். இப்படி ஒரு கேலி கூத்துக்கு என் மக்களை ஆளாக்குறதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு தலைவலியில் நாங்கள் இருக்குமே. தளபதி என்கிற ஒரு போர்வைக்குள்ள, ஒரு பேருக்குள்ள ஒருத்தர் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். ஆளுங்கட்சி அட்ராசிட்டி தாங்கல பிரதர் எங்களுக்கு. அவர் பேர் என்னன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில்? தளபதி, வணக்கத்திற்குரிய தளபதி. அந்த தளபதி ஒரு பக்கம் பார்த்தா இந்த தளபதி வேற மாதிரி இருக்காரு. இந்த தளபதியை ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம் போலயே. உங்க அஜெண்டா என்ன? உங்க அஜெண்டா என்ன? எங்களை ரோட்டில் விட்டு நீங்கள் கிளம்பி போகிறதுக்கா? ரோட்டில் விட்டுட்டாங்களேன்னு போராடிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் எங்களை ரோட்டில் வச்சு மீண்டும் மீண்டும் எங்களை வந்து நீங்கள் ஒரு கிள்ளுக்கரை போல் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் தான் ஆளா? மானமுள்ள மக்கள், தன்மானமுள்ள இளைஞர்கள் இதை பார்க்க தான் செய்யணுங்க. திரை வெளிச்சம் ஒன்று போதுமாங்க? திரையில் இருப்பவங்க எத்தனை நாள் சார்? சார் ரீல்ஸில் எவ்வளோ வேணால் ஜெயிக்கலாம் சார். ரீல்ஸில் பாட்டு பாடலாம், ஒரு தீர சொல்லெடுத்து யார் வேணால் பாட்டு போடலாம். ரியலில் யார் வர்றது? ரியாலிட்டியில் உனக்காக யார் பேசுறது? யோசிங்க கொஞ்சமாவது. முட்டாள் சிந்தனை, முட்டாள்தனமான முடிவை எத்தனை வருஷம் எடுக்கிறது? ஓட்டு அவன்கிட்ட போட்டு ஒப்பாரி எங்ககிட்ட வந்து வச்சா நியாயமா பிரதர்? யோசிங்க. ஒவ்வொரு முறையும் இதை நடக்குது. ஓட்டை ஒருத்தனுக்கு போடுறது, ஒப்பாரி கொண்டு எங்ககிட்ட வைக்கிறது. மக்களை எஜுகேட் பண்ணக்கூடிய இடத்துல, மக்களை மதிக்கக்கூடிய, மக்களுக்கு திட்டங்களை அள்ளி கொடுத்தன்ற முறையில் சொல்கிறோம். பாஜக ஆளுங்கட்சியாக இருக்க மாநிலத்தில் மக்களை எவ்வளோ மதிக்கிறோம் சார். அடுத்ததாக பார்த்தோம்னா, இப்போ ஆல்ரெடி அஜித்குமார் இறந்துட்டாப்புல. அதேமாதிரி அடுத்து அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது, நவீன்றவரை வந்து மறுபடியுமே வந்து லாக் அப் டெத் மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணுறாரு. இதேமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஸ்கூலில் வந்து குழந்தைங்கலாம் வந்து பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோல் என்ன தான் இருக்குது? சட்டம் ஒழுங்கு கரெக்டாக தான் போகுது. அவரே பதில் சொல்லிட்டாருங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில். ஞாபகம் இல்லை உங்களுக்கு? எது சொன்னாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஜாதி அரசியல் பண்ணிக்கொண்டு, மத அரசியல் பண்ணிக்கொண்டு, மக்கள் அரசியலுக்கு யாருமே இல்லை. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது உள்ளபடியே வேதனைக்குரிய விஷயமாக தமிழ்நாடு மக்களிடையே நாங்கள் பதிவு பண்ணுறோம். சுற்றி சுற்றி வரான். ஏன் வர? இப்போது 4 வருஷம் சுத்தலில் விட்டுட்டு இன்றைக்கி திமுககாரன் சுற்றி சுற்றி வரான். எதுக்கு? சூழ்ச்சி பண்ணதான். நம்ம இடையே சுற்றி வந்து ஓட்டு வாங்கிட்டு நம்மளை சுற்றியால் அடிக்கிறதுக்கான வேலைகளை திமுககாரன் தொடங்கிட்டான். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இவன் ஊற வைக்க முடிவு பண்ணிட்டான். ஊற வைக்கிற இவனை நார வைக்கிறது தானே சார் எங்களோட வேலை. அது செய்யணுமா கூடாதா? இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியை குறை, அதிமுக கட்சியை குறை, பிஜேபி அதிமுக பொருந்தா கூட்டணி. அதுவும் திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு நாள் வந்து பச்சைக்கீரை, ஒரு நாள் புளித்திக்கீரை, ஒரு நாள் கிள்ளுக்கீரை. இன்னத்துக்கு இவருக்கு என்ன மரியாதை கிடச்சிருச்சு? வைத்தறிச்சல் எவ்வளோ பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். விரக்தியின் விளிம்பு சார், வைத்தறிச்சல். இன்னைக்கு மக்களிடையே போகிற இடமெல்லாம் பாஜகவிற்கு பட்டொலி வீசி மக்கள் வரவேற்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் பட்டையை கிளப்பிட்டு இருக்கோம். இங்கே பரட்ட மாதிரி சுற்றுறாங்க எல்லாம் பைத்தியம் முடிச்சு போய். திமுக கட்சி தான் செய்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்க தயாரா? தான் செய்த விஷயங்களை, தான் செய்த நல்லதை, இந்த 70 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு செய்ததை சொல்லி பேச தயாரா? சூரியன் கட்சி நாம் பெற்றது என்ன? அறிவாலய கும்பலால் நாம் பெற்றது என்ன? எங்களை சூனியமாக்கிட்டு நீ இன்னும் பெரிய சாமர்த்தியத்தனமாக செயல்படுறீங்களே திமுக காரங்களை கேட்குறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரதர் மைண்டு ரொம்ப பிளாங்க் ஆகிடுது. ஏன் சொல்லுங்கள்? நம்மளை விரத்தியில் அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனையாக இருந்த காலம் போய் இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனையாகவே இருக்குது. எதை நம்ம அட்ரஸ் பண்ணுறது, எதை பேசுறது? இன்று பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில்
ஒரு பெண்ணை கேலி செய்ததை சொல்லி ஒரு கொலை நடந்திருக்குது. இன்னைக்கு அடுத்து பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரி வீட்டில் நீ பெட்ரோல் கொண்டு வீசுகிறாங்க. அப்படியே பாருங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் மருமகளை மாமனார் சாவடிக்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், அதாவது ஒரு பாட்டி ஒரு தனி வீட்டில் இருக்கிறாங்க, பாட்டி வீட்டுக்குள்ளே வந்து கழுத்தறுத்து போடுறாங்க. இவ்வளவெல்லாம் அவலம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொன்று ஒரே கருத்து, திமுகக்கார விலகாதவன்றது ஊருக்கே அறிஞ்ச விஷயம். இந்த விலகாதவெல்லாம் சேர்ந்து மக்கள் மண்டையில் விலக மாட்ட விரும்புகிறீங்களா நீங்கள்? மக்கள் மூலையில் விலக போடுறாங்க. நீ பெட்ஷீட் வாங்கினியா பேட்டா வாங்கினியா அதோட இருந்து அவன் நினைக்கிறான். எவ்வளோ பெரிய தப்பு இது. இன்னொன்று நீங்கள் அறிவாக பேசுனீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன பண்ணுறான், அறிவாளை கும்பல் விட்டு அடிக்க விடுறான். இதை ஏற்க முடியுமா நம்மளால்? இன்னொன்று வாடகை வாய்கள் அங்கங்கே வச்சுட்டு இருக்கான். எல்லாம் கள்ள மௌனத்தில் இருக்காங்க. இன்றைக்கி வாடகை வாயெல்லாம் ஏன் கள்ள மௌனத்தில் இருக்க? இந்த சமீபமாக இந்த 4 ஆண்டு காலமே திவாலாட்சி நடத்தக்கூடிய இவன் ஊரெல்லாம் போய் என்ன பண்ண நினைக்கிறீங்க, சவால் விடுவான், அங்கங்கே சவால் விடுவான். மக்கள் விழித்திருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அங்கங்கே நீங்கள் பிரதர் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ண, எதுக்கு வர, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன், போ வெளியேன்றாங்க. பொதுமக்களிடையே உச்சக்கட்ட வெறுப்பை சம்பாதிச்சிருக்கு திமுக கவர்மெண்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் பேசி மழுப்ப முடியும்? வைரமுத்து வைரம் போல வார்த்தைகளை பேசிட்டு போயிடுவார். இங்கே ஒரு ரோட்டில் எல்லாம் நிற்கிறாங்களே, இங்கே வாழ்வு இழந்து வளங்களை இழந்து வைரமுத்து பேசுகிறா, இங்கே எல்லாம் வைரம் ஜொலிக்குமா அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக? நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கு வாடகை வாய் வச்சு பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சுயநினைவோடு பேசணும். நீ பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் காசை வாங்கிட்டு. மக்களோட நிலைமை நாதியற்று போன மக்களுக்கு ஒரு குரலாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பேசினா அதை ஏற்கக்கூடிய மனநிலை திமுக காரங்களுக்கு இல்லை. அறிவாலயத்து வாசலில் ஒரு 50 நாய்களை கட்டி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு கட்டி விடுறாங்க, போய் கடி கடி கடின்னு. அது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. பேச்சு சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு உரிமை ஒரு போராடக்கூடிய சுதந்திரம் இல்லை. எல்லாத்தையும் பறிச்சுட்டேன், உரிமையை பறிச்சுட்டேன், நிம்மதியை பறிச்சுட்டேன், சந்தோஷத்தை பறிச்சுட்டேன், வாழ்க்கையை பறிச்சுட்டேன், வேலையை பறிச்சுட்டேன், எல்லாத்தையும் பறிச்சுட்டு இன்றைக்கி நீ வந்து பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்ற பரவசமான ஒரு ஆட்சியை கொடுத்தேன்னு சொன்னால் எப்படி மக்கள் ஏற்பாங்க, எப்படி மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க? அங்கங்கே கூட்டம் சேர்க்கறது, புள்ள பிடிக்கிற மாதிரி இப்போ தெருவா நிற்கிறாங்க. எதுக்கு? நீ ஏன் நிற்கிற? கொள்ளை அடிச்சுட்டு இப்போ புள்ள பிடிக்கிற மாதிரி நிற்பியா? நீ வந்து ஏதோ ஓரணியில் தமிழ்நாடாமா அதில் 1 கோடி மெம்பர்ஸை ஆட் பண்ணிட்டதா வேறு இப்போ வேறு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓரணி 1 கோடி, 1 கோடி அப்போ நீ பார்த்த? ஆமாம், அப்போ 1 கோடி அப்போ அந்த பாட்டி ஒன்று 1 கோடி 1 லட்சம் கோடி கொள்ளட்சம் சொல்லு, ஒத்துப்பா மக்கள். ஓரணியில் எதற்காக திரளணும் சொல்லுங்களேன்? நீ எதை ஒழுங்கு சரிவர செய்த, எதை நீ சாகசம் செஞ்சுட்ட, உனக்காக நான் அணி திரளணும். எல்லாருமே அணி திரளணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரளணும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அணி 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 இரட்டை நிலைப்பாடு எடுத்து நீங்கள் மக்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு திமுககாரன் தயாராகிட்டான். நான் என்ன சொல்கிறேன், பா என்னம்மா ஆக்டிங்கு, என்னம்மா ஆக்டிங்கு, ஆக்டிங் பண்ணுறீங்களா நீங்கள்? சினிமாவுக்கு ஆள் எடுக்கிறோம், எங்கே போனாலும் நடிக்கிறியே, எங்கள் கையை பிடிக்கிறியே, உன்னை யார் வர சொன்னா? இத்தனை நாள் எங்கே போனேன், மறந்து போனியா? நீ எப்போ மறைந்து போவ, இந்த ஆட்சி எப்போ மறைந்து போவோம் அப்படின்னு மக்கள்லாம் நீ காத்துக்கிட்டு இருக்காங்க பிரதர். மொத்தத்தில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். திமுகக்காக ப்ளஸ்ஸாக பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அதை செய்து கொண்டு இருக்கிறான், அவன் செய்யக்கூடிய வேலை எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக போயிட்டு இருக்குது. இன்றைக்கி அப்பாவும் பையனும் வீரவசனம் பேசுனாங்க 6 மாதம் முன்னாடி. இன்றைக்கி கேட்டு பாருங்கள், வீரவசனம் பேசுனவன் இன்றைக்கி விரக்தியில் இருக்கான். ஐயோ மாட்டிக்கிட்டோமே, டிஎம்கே இஸ் பீன் எக்ஸ்போஸ்ட். இன்றைக்கி திமுகவை முச்சந்தியில் நிற்க வைக்க மக்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்கிறாங்க. நாங்கள் சொல்வது ஒன்று தான், திமுக தமிழ்நாடுக்கு கேடு, பாஜகவிற்கும் தேசிய ஜனநாயகத்திற்கும் கூட்டணிக்கும் ஓட்ட போடு. இதை செய்தால்தான் தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு போகும். இதை செய்தால்தான் தமிழகத்தில் இது போன்ற ஊழல், யாராவது சார் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு உத்தம மாதிரி பேசுவாங்களா சார்? ஊழல் செய்கிற உனக்கு எதுக்கு சார் உதாரு, ஊரெல்லாம் உதார விடுற? நான் யார் தெரியுமா? தெரியுமே ஒரு லட்சணம் தான். அந்த வடிவேல் சொல்லுவார், படித்துறை பாண்டி, அப்படியே எட்டிப்பார், கடையை மூட்டு ஓட்டானா இன்னிலேருந்து நமக்கு அடிமை சிக்கிட்டான், ஓடி கத்தி எடுத்துகிட்டு வந்தானா நம்ம இனிமேல் எனக்கு அடிமை. அந்த கதையை மக்கள்கிட்ட ஸ்டண்ட்டு ப்ளே பண்ணி பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறோன்னு பல்ஸ் பார்க்குறீங்களா? தொடர்ந்து மரணங்கள், தொடர்ந்து அநீதிகள், நிம்மதியற்ற வாழ்வில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீர்த்து போன ஆட்சியால், ஆளுங்கட்சியினுடைய அட்ராசிட்டி ஒரு அளவுக்கு மேலே மக்களால் ஏற்றுக்க முடியல சார். போதுன்றாங்க.
முடியலை, இந்த ஆட்சி எப்போ விடியும் முடியும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த காலம் விரைவில் வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். ஆனால் பாஜகவினருக்கும் அடிமேல் அடி உள்ளதே சார். அதாவது விருதுநகரில் வந்து நயினா நாகேந்திரன் வந்து ஒரு முகாமில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நிர்வாகி வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சோறு கூட போடுங்க, ஆனால் ஓட்டு உங்களுக்கு போட மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது இது. ஆனால் எல்லா நியூஸ் சேனலுமே இதை எடுத்து போட்டு இப்போ வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கிறேன், அவர் சொன்னார், அதை நான் ஏற்கிறேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதையும் ஏற்கிறோம். நான் கேட்பது, ஒத்த நபர் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னதுக்கே இந்த மீடியாக்களில் இப்படி குதிக்குது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய மொத்த பேரும் சொல்கிறாங்க, உனக்கு நான் சோறும் போட மாட்டேன் ஓட்டும் போட மாட்டான்றாங்க திமுகவுக்கு. இப்போ எதுக்கு போய் சொல்கிறது? நான் இப்போ கால் பண்ணவா, எப்பா திமுகவா, ஐயோ டாட்டா. இன்றைக்கி டேடிக்கு இன்றைக்கி டெட்லைன் வந்துருச்சு. டேடியினுடைய அட்ராசிட்டிஸ், டேடி முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது அநீதிகள், ட்ராமா மேக்கிங் கட்சியாக திமுக இன்றைக்கி மாறிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு குமுறல்கள் இருக்க தான் செய்யும் சார். அவர் இயல்பாக ஒரு கமெண்ட் பண்ணுறாரு, நான் அதை பார்த்தேன். திமுக கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, தலைவரே இந்த மாதிரி என் கட்சி வரக்கூடாது தலைவரே, ஐயோ அக்கிரமம், ஜனங்களுக்கு பதில் சொல்லி மாளலன்னு சொல்லி திமுக நிர்வாகிகளை திணறக்கூடிய காட்சியில் தான் இன்றைக்கி இந்த ஆளுங்கட்சி அவங்க கட்சிக்காரங்களே கொண்டு போய் விட்டுருக்குன்றது தான் உண்மை நிதர்சனம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வளரக்கூடிய இயக்கமாக தமிழ்நாட்டில் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகுது. உன்ன மாதிரி பாழடிக்கிற பார்ட்டி நாங்கள் இல்லை, பாசிட்டிவாக போயிட்டுருக்குறோம், பொறுமையாக நிதானமாக வளர்ந்து போகிறோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. உன்னைய மாதிரி கரையா நாங்கள் இல்லை, நீ கரையா, நான் மக்களுக்கு வந்த குறையை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கிறாள். வித்தியாசம் நிறைய இருக்குது பிரதர். அதனால் இவங்க ஏதோ ஃபேக் நெரேட்டிவ்ஸ் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ நடக்கிறதெல்லாம் குமுலேட் பண்ணி பாஜகவுக்கு எப்படியாவது ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு ரொம்ப முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் பாவம். இல்லை சோகம் என்னென்னா, முகேஷை காப்பாற்ற முடியலன்னு அந்த சினிமா டைட்டில் வரும் பாருங்கள், அதுபோல் திமுகவை காப்பாற்றுவதற்கு அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த முறை முடியாது. திமுகவுடைய ஆட்சிக்கு எண்டு கார்டு போடப்பட்டதாக மக்களுடைய பார்வையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரியுது. கடைசி ஒரு கேள்வி சார். அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது வரேன் பிரதர் வரேன், ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏதாவது பதவி கொடுக்கப்படும் அவருக்கு? அதாவது ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு சென்டிமெண்ட், ஆகஸ்ட் அடி, ஆகஸ்ட் மாதம் இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கான நல்ல நேரமாக நாங்கள் குறிச்சிருக்கிறோம். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் எங்களுடைய முன்னாள் தலைவர் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை அண்ணன் அண்ணாமலையார் சொன்னது போல் ஏற்படுத்துவார். தலைவர்களாக எங்கள் தலைவர்களாக வாயை திறந்தாலே பொன்மொழிகள் தான் சார். மக்களுக்கு பொன்னான கருத்துக்களை சொல்வதும் மக்களை புண்படாமல் பார்த்துக்கொள்ளதான் எங்கள் தலைவர்கள். இதற்காக தலைவர்கள் பேசணும், மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஜனநாயக இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்குது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்க சார் கிளைமேக்ஸை தான் சார் இந்த காவலியில் காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிஃபோரே சொல்லிட்டா மக்கள் மறந்துடுவாங்க. கிளைமேக்ஸில் இந்த களவாளிகளை காமித்து கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகிடுச்சு. இவர்களை அம்பலப்படுத்தி இவர்களை ஒன்றுமில்லாமல் டெபாசிட் கூட வாங்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படணுன்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் கங்கணம் கட்டி வேலை பார்ப்போம் அப்படின்றது அன்போடு தெரிவிக்கிறேன். ஓகே சார். 2026 எலெக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார். உங்கள் பொன்னான கருத்துக்களே பாரதியோட பகிர்ந்திருக்கு. மிக நன்றி சார். நன்றி.